ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பால் பாயாசமும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் தான் செய்யலான்னு இருக்கிறேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா நேராக கிச்சனில் போய் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு வேலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருவேன். இன்றைக்கி பால் பாயாசமும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் தான் செய்யலான்னுட்டு செஞ்சுன்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஜவ்வரிசி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சேமியா அதிலே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச சேமியாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு சேமியா நல்லா வந்ததுக்கப்புறமா நிறைய பால் ஊற்றிட்டேன். தண்ணி நான் கம்மியாக தான் ஊற்றினேன். பால் தான் அதிகமாக ஊற்றினேன். ஏன்னா பால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய ஊற்றிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு கிண்டிட்டு இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி சக்தி பஜ்ஜி மாவு தான் எடுத்தேன். அது போட்டுட்டு அதில் 200 ml தண்ணி ஊற்றணும்னு போட்டிருந்தாங்க. அது சொன்ன மாதிரியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே உருளைக்கிழங்கு தான் எடுத்தேன். தோல் சீவிட்டு கட் பண்ணி அதையும் போட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என் பையன் வந்துட்டான். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நானும் என் பையனும் எடுத்துன்னு வச்சு 2 பேரும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பையன் அதில் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தான். அவனுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். நேற்று சந்தையில் போய் உருளைக்கிழங்கு வாங்கின்னு இருக்கும்போதே நேற்று நைட்டே சொல்லிட்டேன் எனக்கு நாளைக்கா உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேணும்னுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.